கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த லெந்து காலங்களில் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் நியாயாதிபதிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். நியாயாதிபதிகள் 20:26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுந்து தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு பார்க்கிறோம். இவ்வாறவர்களே, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பென்யமீன் கோத்திரத்துக்கு எதிரான இஸ்ரவேலின் உள்நாட்டு போரில் இது ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் ஆன்மீக திருப்புமுனையை குறிக்கிற பகுதியாகும். இது இராணுவத்தின் பலன் மீதான ஆணவமான நம்பிக்கையிலிருந்து உண்மையான தேசிய மனம் திரும்பலுக்கு மாறியதை காட்டுகிறது. ஏற்கனவே நடந்த 2 போர், அதாவது 2 பேரழிவுகரமான தோல்விகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் உபவாசம் இருந்து பலிகளை செலுத்தி ஜெபித்தார்கள். இது சமூக ரீதியான சடங்கு பூர்வமான ஒரு உபவாசத்தின் ஆரம்பகால விவிலிய எடுத்துக்காட்டுக்கு ஒன்றாக அமைந்ததுடன் சுய விருப்பத்தை காட்டிலும் தெய்வீக வழிகாட்டுதலை தேடுவதற்கான ஒரு முன்மாதிரியும் நிறுவியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 5 மிக முக்கியமான ஆவிக்குரிய அம்சங்கள் அல்லது காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, சுயசார்பிலிருந்து தேவனிடம் திரும்புதல். சுயசார்பிலிருந்து தேவனிடம் திரும்புதல். 2 போர்களில் 40,000 வீரர்களை இழந்த பிறகு வெறும் எண்ணிக்கை மட்டும் போதாது என்பதை இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்து மட்டுமல்ல, இது அவர்களை ஆழ்ந்த தாழ்மையான முறையில் இறைவனிடம் திரும்ப வழிவகுத்தது. தேவனின் உதவியை பெறுவதற்கான தியாகத்துடன் இணைந்த, அதாவது மாலை வரை நீடிக்கும் உபவாசம் ஒரு முறையான மதச்சடங்காக உபவாசம் இருந்ததுக்கான ஒரு முதன்மையான ஆரம்ப கால உதாரணம் இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, தேசிய மனம் திரும்புதல் மற்றும் கூட்டு நடவடிக்கை. அனைத்து மக்களும் என்ற சொற்றொடர் வெறும் தலைமைத்துவ நடவடிக்கையை விட மனம் திரும்புதற்கான ஒரு மனதான தேசிய அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. நான்காவதாக, உடன்படிக்கையை மீண்டும் நிலைநாட்டுதல். பெத்தேலில் தகன பலிகளையும் பாவ நிவாரண பலி, அதாவது சமாதான பலிகளையும் செய்வதன் ஐக்கியம் மூலமாக இஸ்ரவேலர்கள் தேவனுடனான தங்கள் முறிந்த உடன்படிக்கை உறவை சரி செய்ய முயன்றார்கள். ஐந்தாவதாக, இறையியல் திருப்புமுனை. யார் முதலில் செல்வது என்று கேட்பதிலிருந்து நான் போராட வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா என்று கேட்பதற்கு அவர்கள் மாறுவது ஒரு ஒப்புதல் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதிலிருந்து உண்மையான தெய்வீக சித்தத்தை தேடுவதை நோக்கி நகர்வதை காட்டுகிறது. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் முந்தைய தோல்விகள் தேசத்தை ஆவிக்குரிய முறிவு மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக கருவியாக இருந்தது என்றும், அது பென்யமீன் கோத்திரத்தாரின் பாவங்களுக்காக இறுதியில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு வழிவகுத்தது என்றும் எடுத்து காட்டுகிறது. இப்பேற்பட்ட உபவாசம் மட்டுமல்ல, அவர்களுடைய ஜெபம் தேசத்தை மனந்திரும்ப செய்து அவருடைய வழியில் உத்தமமாய் நடப்பதற்கு உதவி செய்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆமென்.